மருத்துவம் மற்றும் மருத்துவமனைகள் பணத்திற்காக மட்டுமல்ல சேவை செய்ய. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 25ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டிலே இன்று தாயாம் திரு அவையானது குறிப்பாக புனிதர்கள் காஸ்மாஸ் மற்றும் தமியான் ஆகிய இருவரையும் நினைவு கூர்ந்து கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இவர்களுடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது காஸ்மாஸ் மற்றும் தமியான் அரேபியா பகுதியை சேர்ந்த சகோதரர்கள். அவர்கள் சிறு வயதிலேயே கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்க்கப்பட்டனர். மருத்துவம் மற்றும் மருந்தியல் கற்றறிந்து மக்கள் நோய்களால் தவிக்காமல் இருக்க வேண்டும் என்ற கருணையோடு தங்கள் அறிவையும் திறமையும் பயன்படுத்தினர். அவர்கள் வைத்தியத்திற்கு எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று கூறி நோய்களை குணப்படுத்தினர். நோயாளிகள் யாராயினும் ஏழை, பணக்காரர், யூதர், கிரேக்கர், கிறிஸ்தவர் என்று பாராமல் அனைவருக்கும் உதவி செய்தார்கள். அவர்கள் வைத்தியம் செய்வதில் எந்த கூலியும் வாங்கவில்லை. அதனால் விலை இல்லாத வைத்தியர்கள் என்ற பட்டம் பெற்றனர். இவர்களின் ஊழியத்தின் மூலம் பலர் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு மாறினர். மருந்துகளை மட்டுமின்றி ஜெபத்தாலும் அதிசயங்களாலும் குணப்படுத்தினர் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு இவர்கள் வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது இவர்கள் தங்களுடைய வாழ்வை முழுவதுமே மருத்துவமனைகளிலே தாங்களுக்கு கிடைத்த அந்த மருந்துகளையெல்லாம் இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஒரு மனநிலை இன்றைய மருத்துவர்களுக்கு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக மருத்துவம் ஒரு பணி அல்ல, அது ஒரு சேவை. நோயாளிகளை பணம் பார்க்காமல் மனித நேயம் மற்றும் கருணையுடன் சேவை செய்யுங்கள் என்பதே இவர்களின் வாழ்வின் மைய கருத்து. இன்றைய மருத்துவர்களுக்கு மருத்துவம் வெறும் தொழில் அல்ல, அது கடவுளின் கருணையை மனிதர்களிடம் வெளிப்படுத்தும் பணி. இரண்டாவதாக, பணம் முக்கியமல்ல, கருணை முக்கியம். இவர்கள் இருவரும் வைத்தியத்திற்கு கூலி வாங்கவில்லை. ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இலவசமாக சேவை செய்தார்கள். இன்றைய மருத்துவர்களுக்கு இவர்களுடைய வாழ்வு பணத்தை தேடுவது தவறல்ல, ஆனால் கருணை மற்றும் சேவை மனப்பான்மை முக்கியம். பணம் நோயாளியின் உயிரை விட பெரியதாக இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, மருந்து மட்டுமல்ல, அன்பும் மருந்து. அவர்கள் ஜெபத்தாலும் அன்பாலும் நோயாளிகளை குணப்படுத்தினர். இன்றைய மருத்துவர்களுக்கு நவீன அறிவியல், மருந்து, சிகிச்சை அவசியம். ஆனால் நோயாளிக்கு கொடுக்கப்படும் நம்பிக்கை, ஆறுதல், அன்பான வார்த்தைகள் கூட மருந்தாக மாறுகிறது. நான்காவதாக, மருத்துவர்கள் கடவுளின் கருவி. அவர்கள் எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மருத்துவம் செய்தார்கள். இன்றைய மருத்துவர்களுக்கு குணப்படுத்துபவர் இறைவன், மருத்துவர் அவர் பயன்படுத்தும் கருவி. அதனால் தாழ்ச்சியும் இறை அச்சமும் முக்கியமாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, அனைவரையும் சமமாக நடத்துங்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் வேறுபாடு பாராமல் மருத்துவம் செய்தனர். இன்றைய மருத்துவர்களுக்கு நோயாளியின் மதம், ஜாதி, பணம், சமூக நிலை, பாலினம் என்று எதையும் பார்க்காமல், பாகுபாடு காட்டாமல் சேவை செய்ய வேண்டும். இந்த 5 முக்கியமான பண்புகளும் நம்முடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக மருத்துவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க வேண்டும். இன்றைக்கு மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் பணத்திற்கு மட்டுமே அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இதன் காரணமாக பல உயிரினங்கள் இன்று காப்பாற்றப்படாமல் இறந்து போயிருக்கிறார்கள். புதுச்சேரி அரசு மருத்துவமனையிலே 2019ஆம் ஆண்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணானவள் அவசர சிகிச்சைக்காக அங்கே கொண்டு செல்லப்படுகிறாள். ஆனால் அவர்கள் அங்கே பணம் கட்டக்கூடிய ஒரு விதிமுறையின் காரணமாக குறிப்பிட்ட நேரத்தில் கட்டாததால் அந்த பெண்மணியானவள் இறந்து போய்விடுகிறாள். இங்கே
அந்த அரசு மருத்துவமனையிலும் கூட பணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளிலே ஒரு சில மருத்துவமனைகளிலே நல்ல மருந்துகள் இருக்கிறது, சிகிச்சை செய்கிறார்கள். ஆனால் அந்த மருத்துவர்களுக்கு முழுமையான ஈடுபாடு, கருணை, சேவை மனப்பான்மை இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் பொதுவாக தனியார் மருத்துவமனையை வைத்திருக்கிறார்கள். எனவே அரசு மருத்துவமனைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், தனியார் மருத்துவமனை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அரசு மருத்துவமனைக்கு கொடுப்பது குறைந்து கொண்டு வருகிறது. இதனால் அவர்கள் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை குறைந்து கொண்டே வருகிறது. இன்றைய புனிதர்களுடைய வாழ்வும், குறிப்பாக இன்றைய லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி யார் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது, பேதுரு, நீரே மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகின்றார். வாழும் கடவுளின் மகனாக இருந்த பிறகும் கூட ஆண்டவருடைய வாழ்வு முழுவதை நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது அவர் எல்லாருக்கும் இலவசமாக சேவை செய்தார். அவரிடம் இருந்த அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கின்றார்? உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத நோயினால் இருந்த தொழுநோய்கள், முடக்குவாதமுற்றவர்கள், கண் பார்வையற்றவர்கள், காது கேட்காதவர்கள், ஊமையானவர்கள், இவர்கள் எல்லாருடைய நோய்களையும் அவர் குணப்படுத்தினார். எல்லாருக்கும் அவர் இலவசமாக சேவை செய்தார். இலவசமாக அவர்களுடைய துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனிதர்கள் புனித தமியான் மற்றும் புனித காஸ்மாஸ். இவர்கள் இருவரும் தனக்கு கிடைத்த அந்த மருத்துவ சேவையின் வழியாக இலவசமாக மக்களுக்கு சேவை செய்தார்கள். இன்று நமக்கு ஒவ்வொரு துறை இருக்குது. மருத்துவத்துறை மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய திறமைகள், நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வழியாக சேவை மனப்பான்மையோடு பிறருக்கு சேவை செய்ய நாம் தயாராக இருக்கிறோமா? நம்முடைய குடும்பங்களிலும் வீடுகளிலும் கூட நாம் சின்ன சின்ன செயல்களிலே பிறருக்கு உதவி செய்யும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் ஆறுதலான வார்த்தைகள் பேசும்போது, கருணையுடன் பிறரை உற்று நோக்குகின்ற பொழுது நாம் இலவசமாக சேவை செய்யக்கூடிய மனிதர்களாக மாற முடியும். எனவே இந்த நாளிலே நாம் பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுள் கொடுத்த உயிரை காப்பாற்றுவதற்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் அன்றாடம் வாழக்கூடிய மனிதர்களும் இலவசமாக முடிந்த அளவிற்கு அதிக செலவு இருந்தாலும் கொஞ்சமாவது குறைத்து அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சேவை மனப்பான்மை எல்லாருக்கும் இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.